Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 1 ஓட எபிசோட் 2 இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனாதான் இந்த கதை புரியும். ஏற்கனவே எபிசோட் 1 ஓட எண்டிங்ல நம்ம ஹினாட்டா அண்ட் காகியாமா ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல, அதாவது காராசனா ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீனோட கண்டினியூஷனா தான் இந்த எபிசோட் 2மே ஸ்டார்ட் ஆகுது. ஹினாட்டா காகியாமா பார்த்துட்டு என்னது இவன் இங்க என்ன பண்றான், ஒருவேளை இது வேற எவனாதான் இருக்கும் போல, அவனா இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் காகியாமா சொன்ன ஒரு டைலாக் நம்ம ஹினாட்டாக்கு ஞாபகம் வருது. நீ எல்லாம் 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ வேஸ்ட், நீ அங்க சும்மா தானே வந்த அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப ஹினாட்டா கன்ஃபார்மே பண்ணிடுறான், இது வேற எவனெல்லாம் இல்ல, இது அந்த காகியாமா பயவுலையே தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். காகியாமா வந்து ஹினாட்டாவை பார்த்துட்டு நான் உன்னை போன வருஷம் பார்த்தேனே, ஆனா உன்னோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹினாட்டாவோட என்னோட பேரு ஹினாட்டா சோயோடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒன்னாலதான் எங்க டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம காகியாமாவும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிடுவான், ஓ இவன் இந்த ஜம்ப் எல்லாம் நல்லா பண்ணானே, இவனுக்கு அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ அமைதியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, வேணா என் கூட சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்பான். அட நீ வேற வாய முடுறா அப்படின்ற மாதிரி காகியாமா கத்துவான். அதுக்கு நம்ம ஹினாட்டாவும் என்ன என்னை வச்சு நீ ஃபன் பண்றியா, நான் வேணா ஏற்கனவே ஒரு வாட்டி தோத்துருக்கலாம், ஆனா அடுத்த வாட்டி உங்கள்ட்ட எல்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா நீ என்னடா அப்படி என்னோட சேம் டீம்ல வந்து இருக்கிறியா, உனக்கு வேற நல்ல ஸ்கூலே கிடைக்கல, இதோட பெஸ்டான ஸ்கூல் எவ்வளவோ இருக்குது, உன்னோட டேலண்ட் வேற எங்கேயாவது பேர் வேண்டியதானே, எதுக்கு இங்க செலக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்பான். அதுக்கு காகியாமாவும் நான் இதோட பெஸ்டான ஸ்கூல்ஸ் நிறைய இதுக்கு அப்ளை பண்ண தான் செஞ்சேன், பட் எனக்கு அங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹினாட்டா சமசாக்காயிருவான், என்னது நீ தான் கிங் ஆஃப் த கோட்டாச்சேப்பா, உனக்கு என்ன எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். காகியாமா என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு செம்ம கண்டாகி என்னை இனிமே அப்படி கூப்பிடவே கூடாது எப்பவுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட இருந்து 3 பசங்க வர்றாங்க. 3 பேருமே கராசனோ டீம் சேர்ந்தவங்க. அதுல நடுவில் இருக்கவன் தான் கேப்டன், அவனோட நேம் வந்து டைச்சி. வெள்ளை கலர் முடி வச்சு ஒருத்தர் இருக்கு இல்லையா, அவன் பேர் தான் வந்து சுகவாரா. அவன் வந்து ஒரு செட்டரா தான் இருப்பான். அவன் வந்து 3rd இயர் படிக்கிற பையன். டைச்சி அண்ட் சுகவாரா இவங்க ரெண்டு பேருமே 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் டனாக்கா அப்படின்றவன் மட்டும் 2nd இயர் ஸ்டூடெண்ட். அந்த மொட்டை போட்டுருக்க இருக்கான் இல்லையா, அவன் தான் டனாக்கா. இவங்க முன்னேற உள்ள வந்து நீ தான் காகியாமாவா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. ஆமா நான் தான் காகியாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எங்களோட கொஞ்சம் டாலா தான் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் டைச்சி சொல்றாரு. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கேப்ல ஹினாட்டா எல்லாம் மறந்துடுறாங்க. ஹினாட்டா அங்கிட்டு பின்னாடி நின்று பாக்குறான், என்ன காகியாமா அந்த 3rd இயர் ஸ்டூடெண்டோட ஹைட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா ஒரு பக்கம் என்னையும் பாருங்களேன்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம டைச்சி வந்து காகியாமா எவ்வளவு ஹைட் இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கா. காகியாமா வந்து நான் 180 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹலோ நான் இங்க ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கத்துறான். அதுக்கப்புறமா தான் நம்ம டைச்சி பார்த்துட்டு, ஓ இன்னொரு அப்ளிகேஷன் அது நீதானா, உன்னோட பேர் கூட சோயோ ஹினாட்டா அது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமா அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். செட்ரு சுகாவரா வந்துட்டு நீங்க 2 பேரும் போன வருஷம் லேண்டா கேம் நாங்க பார்த்தோம், அது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது, நீ நல்லாவே ஜம்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஹினாட்டாவை பார்த்து சொல்லுவான். ஹினாட்டா வந்துட்டு நான் தான் இந்த கராசுனாவோட ஒரு ஏசா மாறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக்கர் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏஸ்னா டீமோட மெயின் அட்டாக்கர், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அட்டாக்கர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ நம்ம அட்டாக்கர்னே சொல்லுவோம். நான் பெஸ்ட் அட்டாக்கர் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். அதுக்கு காகியாமாவும் அதுக்கு நீ முதல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ ஏற்கனவே 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்ட, இங்கேயும் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா நீ டோட்டல் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கோவமா பார்ப்பான். இவங்க 2 பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கேப்டன் டைச்சி வந்து டே கொஞ்சம் அமைதியா இருங்கடா, இப்ப நீங்க 2 பேரும் ஒரே டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல நான் இவன் கூட இப்ப 1 வருஷம் லேண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பான் நம்ம ஹினாட்டா. என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வாலிபால் டீம் அப்படின்ற மாதிரி அங்க ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் வர்றாரு உள்ள. டனாக்கா ஹினாட்டா கிட்ட வந்துட்டு அமைதியா டே கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, இவர் தான் வைஸ் பிரின்சிபல், இவர்கிட்ட எதுவும் சேட்டை பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படி இருந்து ஹினாட்டா வந்து காகியாமா கிட்ட டே நீ எனக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்றா, நான் அதை டைரக்டா ரிசீவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். போன வருஷம் நம்ம லேண்ட் மேட்ச்ல நீ அடிச்ச ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் தான் நான் ரிசீவ் பண்ணேன், ஆனா நான் இப்ப போன வருஷம் மாதிரி இல்ல, நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், இப்ப நீ எவ்வளவு நாள் சர்வீஸ் அடி நான் கரெக்டா அதை ரிசீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். 2 பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காகியாமா வந்து சர்வீஸ் அடிப்பான். ஃபர்ஸ்ட் பால் அவனால தொடக்கூட முடியாது ஹினாட்டாவால. செகண்ட் பால் சர்வீஸ் அடிக்கும் போது கரெக்டா ரொம்ப தூரத்துல இருந்து கரெக்டா ஓடி வந்துடும். செம்ம ஸ்பீடான ரிஃப்ளெக்ஸஸா இருப்பான். கரெக்டா கைக்கு வரும்போது அது அவன் கையில பட்டு தெரிச்சிடும். இருந்தாலும் அங்க இருந்து சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க, இவன் எப்படி அங்க இருந்து இங்க மூவ் பண்ணானு, செம்ம ஸ்பீடா இருக்கானே அப்படின்றத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. காகியாமா முதல்ல இம்ப்ரெஸ் ஆயிருவான். அந்த பந்து ஹினாட்டாவோட கையில பட்டு அப்படியே வைஸ் பிரின்சிபல் தலையில அடிச்சிடும். அவருக்கு தலையில இருக்கிறத பார்த்தா விக்கு போல, அவர் விக்கு கலந்து நம்ம கேப்டன் மேல விழுந்துரும். அடப்பாவி இந்த வைஸ் பிரின்சிபல் விக்கியாடா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. இது உனக்கு இப்பதான் தெரியுமா, நான் ஏற்கனவே என்ட்ரன்ஸ் செரிமனிலே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லுவான். டனாக்கா வந்துட்டு டே கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் டனாக்காக்கு சிரிப்பு அடக்க முடியாது, அவனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு கேப்டன் அவங்க கிட்ட பேசணும் கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுவான். அடுத்த ஈவினிங் ஆகுது. நம்ம டைச்சி வந்துட்டு பேச வர்றான் இவங்க 2 பேர்ட்டையும். நல்ல வேளை வைஸ் பிரின்சிபல் இப்போதைக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் சொல்லல, அவர் எதுவும் பண்ணல, சோ நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ தாண்டா பந்த ஒழுங்கா ரிசீவ் பண்ணல, இல்லன்னா அவர் தலையில இப்படி அடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹினாட்டாவும் சண்டைக்கு போவான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம டைச்சி வந்து செம காண்டாயிடுவான். நீங்க 2 பேரும் அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பான். இப்ப இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக கராசனாவை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் நீங்க 2 பேரும் வின் பண்ணணும்ன்ற மோட்டிவ்ல தான் வந்திருக்கீங்க, அதை நம்ம பண்ணணும். இதுக்கு முன்னாடி கராசனா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நேஷனல்ஸ் போயிருக்குது, பட் அதுக்கப்புறமா போனதே கிடையாது.
இப்போதைக்கு காரசனான்றது ஒரு வீக்கான டீமும் கிடையாது, ஸ்ட்ராங்கான டீமும் கிடையாது. அதனாலே இப்ப எல்லாருமே நம்மளோட டீம் ஒரு விங்லெஸ் க்ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இங்க க்ரோவோட கம்பேர் பண்றது எதுக்கு அப்படின்னா, கராசனா டீம் க்ரோவா தான் எப்பவுமே பார்ப்பாங்க எல்லா டீம்ஸும். ஒரு காலத்துல நல்லா பறந்துகிட்டு இருந்த க்ரோ இப்ப அது சிறகையே வெட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் விங்லெஸ் க்ரோஸ் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஒன் டைம் நம்ம நேஷனல்ஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி டைச்சி செம்ம ஒரு அக்ரஷனோட சொல்றான். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஜூனியர் டீம்ல ஆப்போசிட் டீம்ல தான் இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இப்ப நீங்க ஒரே டீம்ல இருக்கிறீங்க. யாராவது என்னோட டீமுக்கு ட்ரபிளா இருந்தா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்களை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேரோட அப்ளிகேஷனையும் மூஞ்சிலே ஒட்டி வெளியே அனுப்பிடுறான். ஹினாட்டா வெளியே வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், கேப்டன் எங்களையும் விளையாட விடுங்க, நாங்களும் வாலிபால் விளையாடணும் அப்படின்ற மாதிரி. நம்ம காக்கியாமா வந்து ஹினாட்டாவை தள்ளி விட்டுட்டு கேப்டன் எங்களை உள்ள விடுங்க, நாள் ஆடணும் அப்படின்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம கேப்டன் டைச்சி வந்து ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறாரு. அந்நியாரம் நம்ம காக்கியாமா வந்து இவன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் தனியா விளையாண்டுக்கிறேன், நானே ரிசீவ் பண்ணிக்கிறேன், ஸ்பைக் பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன், நான் மட்டும் தனியா விளையாண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, வாலிபால்ன்றது ஒன்றும் தனி கேம் கிடையாது, ஒரே ஆளு 2 டச் தொடர்ந்து எடுக்கவே கூடாது, சோ வாலிபால் கண்டிப்பா தனியா ஒரு ஆள் விளையாடவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டைச்சி சொல்லிட்டு மறுபடியும் கதவை பூட்டிடுறான். இவங்க அடுத்து உள்ள பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹினாட்டா வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நேரம் காகியாமா வந்து ஒரு ஐடியா சொல்றான். இப்ப நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதனால நம்ம 2 பேரும் ஒருவேளை 2 vs 2 மேட்ச் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது நம்ம சீனியர்ஸ் கூட விளையாண்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹினாட்டா கேட்கறான். கண்டிப்பா நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, நீ நானும் ஒரே டீமா இருக்கோம், நம்ம ஒன்னாதான் வேலை பார்க்கறோம் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம 2 vs 2 லேண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குது. அந்த பொண்ணு வந்து பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாங்க அந்த பொண்ணை பார்த்து. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இந்த டீமோட மேனேஜர். இந்த பொண்ணுமே 3rd இயர் தான் படிக்குது. இந்த பொண்ணோட நேம் வந்து கியோகோ. அந்த பொண்ணு உள்ள போகும்போது நம்ம டனாக்கா வந்து கதவை திறக்கிறான். நீங்க இந்த பேக் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, நானே கொண்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க என்ன இக்னோர் பண்றது கூட ரொம்ப லவ்வபிளா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம டனாக்கா வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் வெளியே இருந்து ஒரே மாதிரி கத்துறாங்க. கேப்டன், நாங்க 2 பேரும் விளையாட போறோம், ஒரே டீமா விளையாட போறோம், சோ நீங்க யாருனாலும் வாங்க, 2 vs 2 நாங்க லேண்ட் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெளியே இருந்து. அதுக்கு நம்ம டைச்சியும் ஒருவேளை நீங்க தோத்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு காகியமா நீங்க என்னனாலும் சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஹினாட்டாவும் அப்கோர்ஸ் அப்படியே சொல்லிடுவான். டைச்சியும் வந்துட்டு ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நான் டீம்ல இருக்கிற வரைக்கும் காகியமா செட்டர் போடவே கூடாது, அவன் வேற ஏதாவது பொசிஷன் கூட ஆடிக்கிட்டான், ஆனா செட்டரா மட்டும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச செட்டர் கண்டிப்பா எங்க டீம்ல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியமாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்க தோக்க மாட்டோம், கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா நம்ம டைச்சி வந்து 2 vs 2 வேணாம், 3 vs 3 விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க கிட்ட இன்னும் 2 ஃபர்ஸ்ட் இயரோட அப்ளிகேஷன் இருக்கு, சோ இன்னும் 2 பசங்க வரதான் செய்வாங்க, அவங்க 2 ஆப்போனன்ட்ல இருக்கட்டும், அண்ட் நான் அவங்க கூட இருக்கிறேன், உங்க கூட டனாக்கா இருப்பான், சோ 3 vs 3 விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சனிக்கிழமை இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்லிட்டு கதவை போட்டிடுறான். அவங்க கதவை போட்டிட்டு உள்ள நிக்கிறப்ப நம்ம செட்டர் சுகாவாரா வந்து டைச்சியை பார்த்து கேட்கறான். டைச்சி, நீ எதுக்கு இவங்க கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிற, இவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஓவரா தான் போய் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்கு நீ இவங்க கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். டைச்சி அந்நியாரம் எந்த பதிலும் சொல்லல, அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. வெளியே இந்த பக்கம் காகியமா வந்து ரொம்பவே கடுப்புல இருக்கிறான். நம்ம ஹினாட்டா எதுக்குறா நீ இவ்வளவு கடுப்புல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ என்ன செட்டர் இல்லைன்னா வேற ஏதாவது பொசிஷன் லேடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹினாட்டா சொல்றான். இல்லவே இல்லை, நான் லேண்டா செட்டரா தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம காகியமாவும் சொல்றான். அதுக்கு நம்ம ஹினாட்டாவும் உனக்கு என்ன தெரியும், செட்டரோட இன்னும் நம்ம அட்டாக்கர் எல்லாம் பாரு ரொம்பவே கூலா இருக்கும், அட்டாக்கிங் பண்றதா ரொம்ப கூலானது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு காகியமா ரொம்பவே காண்டாயிடுறான். பாலோட அதிக நேரம் கான்டாக்ட்ல இருக்கிறது செட்டர் மட்டும்தான், சோ அட்டாக்கர் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா செட்டர் செட் பண்ணா மட்டும்தான் அங்க அட்டாக்கருக்கே வேலை, சோ செட்டர் தான் ஒரு டீமோட கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி அந்த செட்டரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றான். செட்டர் மட்டும் இல்ல அப்படின்னா அந்த டீம் கண்டிப்பா ஃபுல்ஃபில்லே ஆகாது, சோ செட்டர் ஒர்க் ரொம்பவே கஷ்டமானதான், பட் உண்மையான கூலான வேலை வந்து செட்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம காகியமா சொல்றான். சரி, நாளைக்கு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். இருந்தாலும் ஹினாட்டாக்கு ஒரு இதாவே இருக்குது, ஏன்னா நம்ம இப்ப ஜிம்மை யூஸ் பண்ணவே முடியாது, நம்ம கோர்ட்டுக்குள்ள லேண்ட் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம சனிக்கிழமை விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹினாட்டா வந்து. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது டனாக்கா வந்து ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருப்பான். நாங்க நாளைக்கு காலையில 7 மணிக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அந்நேரம் வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் பேசி வச்சுட்டு போவாங்க. ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் வந்துரு, லேட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லுவான். காக்கியம்மாவு நீ லேட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு ஓடி போறாங்க. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் 2 பேரும் வந்துடுறாங்க கரெக்டா. பேசாம ஜன்னலோட ஸ்டூல்ல போயிருமா, எங்க கதவு திறக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்நேரம் டனாக்கா வர்றான். டனாக்கா வந்து இந்தாங்கடா சாவி, வாங்க போய் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாக்கா உள்ள போகும்போது சடனா ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதான் நம்ம சூகவாரா வந்து கேட்டிருப்பா இல்லையா டைச்சி கிட்ட, எதுக்காக நீ இவங்க 2 பேர்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம டைச்சி ஒரு பதில் சொல்லுவான். நம்ம போன வருஷம் இவங்க 2 பேரோட கேம் பிளேயுமே பார்த்தோம். ஒரு பக்கம் நம்ம காகியாமா எடுத்துக்கிட்டா ரொம்பவே சூப்பரா செட் பண்ணுவான். அவன் ஜூனியர் டீமா இருந்தாலும் அவனோட ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்தது. காகியாமாக்கு என்னதான் ஈகோ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அந்த செட்டிங் ஸ்கில் ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே சூப்பரா செட் பண்ணுவான், ஃபாஸ்டா செட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஹினாட்டா எடுத்துக்கிட்டா எப்படி செட் பண்ணாலும் அடிப்பான். அவனுக்கு நல்ல ஜம்பிங் ஸ்கில் இருக்கு, ஸ்பீடான ரிஃப்ளெக்சஸ் இருக்கு, சோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா அவன் ரொம்பவே சூப்பரா அடிக்க முடியும். அண்ட் ஹினாட்டா இது வரைக்கும் உண்மையான ஒரு செட்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதே கிடையாது. அப்படி இவங்க 2 பேரும் மட்டும் காம்பினேஷன் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களோட காம்போ கண்டிப்பா தாறுமாறா இருக்கும், ஒருத்தனாலையும் தொடக்கூட முடியாது. கராசுனா உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான டீமா மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம டைச்சி சொல்றான். இவங்க 2 பேரும் இப்போதைக்கு இவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணல, பட் இவங்க 2 பேரும் மட்டும் காம்பினேஷன் சிங்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களை வச்சு நம்ம ஈஸியா நேஷனல்ஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதைத்தான் டனாக்கா வந்து நினைச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப ஃபைனலி எப்படியோ கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. பட் உள்ள வர சொன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்ட்டு. இதை பார்த்து டனாக்கா டே உள்ள
இல்ல வாங்கடா 7 மணிக்கு நாங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள முடிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹினாட்டா உள்ள வந்து ரொம்பவே சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டு இருப்பான். சோ இங்கதான் லிட்டில் ஜெயண்ட் பிராக்டிஸ் பண்ணாரா, சோ அதே இடத்துல தான் இப்ப நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுவான். இப்ப நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லுவோம். இதோட இந்த எபிசோடு முடியுது. காகியமாவோட ஃபாஸ்டான செட்டும் ஹினாட்டாவோட ஸ்பீடான அட்டாக்கிங் ஸ்கில்லும் ரெண்டுமே கம்பைன் ஆகிறப்ப ஆப்பனண்டால அதை பிளாக் பண்ணவே முடியாது, ஏன் கெஸ் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஈஸியா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடலாம் அப்படின்றத நம்ம கேப்டன் டைச்சியோட இப்போ ஒரு மைண்ட் செட்டாவே இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு போயிருப்பாங்க இவங்க ரெண்டரோட ஸ்கில்ஸ். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.